இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாக வந்து பெட்ரோல் கார். இது 2,29,00,000 போட்டிருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பெட்ரோல் தான். பாருங்கப்பா, உள்ளுக்குள்ளே அந்த ஒரு லக்ஸரி ஃபீல் இருக்குது புரியுமா? அந்த ஃபீலுக்கு தான் காசு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். உள்ள சும்மா அந்த ஃப்ளைட்டோட அந்த முன்னுக்கு வந்து பைலட் இருந்து போவார் அப்படி இருக்குது. டிஸ்பிளே பாருங்களேன், ஆண்ட்ராய்டு டிஸ்பிளே, செம்ம பெரிய டிஸ்பிளே உண்டு. கியர் சிஸ்டம் எல்லாம் இந்த மர்ஸ் BMW அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்படி ஒரு லக்ஸரியாக இருக்குது பாருங்கள். எல்லாமே ஸ்டேரிங் பாருங்கள், அந்த ரவுண்டு இல்லை, மேலே வந்து பாதி அந்த ஒரு ஷேப்பில் தான் இருக்குது. நல்ல ஒரு ஏசி சீட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல உயரமான சீட் தான். இங்கேருந்து இங்கே மட்டும் நல்ல வந்து உயரமான சீட் தான். ஸ்பீக்கர் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. இப்போ நார்மலாக வந்து கார்களுக்கு வர ஸ்பீக்கரை விட இந்த ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் டிசைன் வந்து கொஞ்சம் கூடுதலாக கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எல்லாமே வந்து பவர் விண்டோ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து அந்த கவர்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த மெட்டீரியல் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது, செம்ம சாஃப்டான மெட்டீரியல். மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் மேலே வந்து நல்ல ஒரு டிசைன் தான் இது. நாளைக்கு அந்த லைட்டுகள் மேலே வந்து டோப்பி ஓப்பன் ஆகும் போல் இருக்குது. அதுகள் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ சீட்டும் இந்த மாதிரி தான் இருக்குது. முன்னுக்கு டேஷ்போர்ட்டெல்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே, ஸ்டியரிங்லாம் நல்லா தான் இருக்குது. இப்படி பின்பக்கத்தையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதோட பின்பக்கம் இது வந்து இதோட பின்பக்கமும் நல்ல சீட் கொடுத்துருக்காங்க. 3 பேர் தாராளமாக உட்காந்து போகலாம். பின்னுக்கெல்லாம் உட்காந்து பின்னுக்கு அந்த சாப்பிட்டுக்கிட்டு ஜூஸ் போட்டில் அதில் வச்சுட்டு போகிற மாதிரி இருக்குது. பாருங்கள், இதுலேயும் வந்துக்கினா ஒரு கவர் இருக்குது நம்ம பிடிச்சி சாத்துறதுக்கு. அந்த ஸ்பீக்கர் வந்து கொஞ்சம் அழகான ஸ்பீக்கர் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. டயரை பாருங்கள், டயரோட வந்து அந்த ரிம்மை பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக வந்து ஸ்க்ரூ பண்ணி நல்ல ஒரு ஸ்டைலாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பின்பக்கம் வந்து நல்ல ஒரு லுக் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. பின்பக்கம் சூப்பர் லுக் கொண்டு இருக்குது. இஞ்சால இது ஃபுல்லாக வந்து பெட்ரோல். இது நான் உங்களுக்கு முதல் இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெட்டோர்னு போட்டிருக்கோம். ட்ரைவ் யுவர் ஃபியூச்சர் 2,29,00,000 பாருங்கள். BYDயோட இதை பாருங்கள் எப்படி எனக்கு கார்கள்லாம் இருக்க பாருங்கள். 2,29,00,000 அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் ஒரு வாகனம் நிற்கிது. ஸோ இதையும் பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் JC டபுள் கேப்னு போட்டிருக்கு. JAC டபுள் கேப்னு போட்டிருக்கு. 424T சீரியஸ்னு போட்டிருக்கு. இந்த சகல டீட்டெயிலும் போட்டிருக்காங்க. ஸோ அழகாக நல்லா கலர் உண்டு. இப்போங்க JAC ஒரு கேப்புன்னு போட்டிருக்கு. அதாவது JAC டபுள் கேப்பான். அந்த டொயோட்டா ஹைலக்ஸ் மாதிரி நல்ல ஒரு லுக்காக இருக்குது. ஏறக்குறைய இந்த டொயோட்டா ஹைலக்ஸ் இருக்குது தானே, ஸோ அது மாதிரி இருக்குது. சரியாக அந்த டொயோட்டா ஹைலக்ஸ் சொன்னால் அப்படி தான் இருக்குது. இது செம்ம லுக்காக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம ஏற்கனவே பார்த்தோமே, இந்த காரை விட இது வந்து கார் இல்லை, இது வந்து கெப்பண்டு அந்த டொயோட்டா ஹைலக்ஸ், மிட்சுபிஷி ஹைலக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒத்து தான். உண்மையிலேயே சூப்பராக இருக்குது பாருங்களேன், அருமையாக இருக்குது. இது வந்து அந்த கியர் சிஸ்டமெல்லாம் அந்த மர்சிடிஸ் BMW அந்த மாதிரி தான். அதில் ஒரு பெரிய ஒரு டிஸ்பிளே எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே பார்த்திங்கன்னு சொன்னால் டோப்பியெல்லாம் ஓப்பன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. இவடத்தையும் சில ஆப்ஷன்கள் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு லுக்குன்னு சொன்னால் அந்த எப்படி சொல்கிறது, பெரிய அந்த விஐபிகளோட கார் இருக்குது தானே, இந்த ராயல் அந்த மாதிரி கார்கள் மாதிரி நல்ல ஒரு லுக் கொண்டு உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. ஸ்டேரிங்கும் வந்து அவ்வளோ வந்து பெரிய ஸ்டேரிங் இல்லை, ஒரு அளவான ஸ்டேரிங் தான். சீட்டு பார்த்திங்கன்னு சொன்னால் சரியான உயரம் சீட்டு. இதில் நல்லா எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இதிலே கொடுத்துருக்காங்க. நல்ல வந்து உயரமான சீட்டு. டிரைவர் வந்து கேப் பார்த்திங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு பெரிய கேப் தான். இதில் பிரேக்கும் இதில் வந்து பிரேக்கும் ஆக்சிலேட்டரும் இருக்குது. இவ்வளோ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம கை வச்சுட்டு போகலாம். உள்ளே ஏதாச்சும் திங்ஸும் வைக்கலாம். சும்மா கை வச்சுட்டு அழகாக ஓட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும். இல்லை 2 ஏதாச்சும் பொட்டிலுக்கு ஏதாச்சும் வச்சுட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. இது ஒரு இதுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு கீயும் கொடுக்குறாங்க. பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது அலாரம் கீ இருக்குது, இது வந்து லொக் இருக்குது, இது வந்து அன்லாக்.
அதில் ஒரு கீயும் கொடுத்துருக்காங்க. இந்த கியர் சிஸ்டம் தான் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. நல்ல கலர் உண்டு, கலருக்கு தான் காசு. சூப்பர் கலர் கொடுத்துருக்காங்க. டயரை பாருங்களேன், டயர் ரிம் எல்லாமே நல்ல லுக்காக இருக்குது. ரிம் எல்லாம் நல்ல பெரிய டயர். இதுலேயும் ஒரு நல்ல ஒரு கலர், இந்த ஒரு கவர் மாதிரி, அதுக்கு ஒரு கலர், மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க. பின்பக்கத்தை பார்ப்போம். பின்பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 4 பேர் இருந்து போகலாம். நான் 3 சீட் தான், 1 2 3 ஒரே சீட் தான். கிட்டத்தட்ட 4 பேர் உட்காந்து போகலாம். பின்னுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏசி இருக்குது. மேலே வந்து டோப்பியோ எல்லாமே இருக்குது. நல்ல லுக்காக தான் இருக்குது பாருங்கள், பார்க்க சூப்பராக தான் இருக்குது. இது வந்து அந்த ஹைலக்ஸ் மாதிரி, இந்த டொயோட்டா ஹைலக்ஸ் பார்த்துருப்பீங்க தானே, அது மாதிரி. பின்னுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பின்னுக்கு வந்து நல்ல சாமான்லாம் அழகாக வச்சுட்டு எடுத்து போகலாம். நல்ல ஒரு கேப் தான் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு இங்கேருந்து கிட்டத்தட்ட பெரிய ஒரு கேப் மட்டும் இருக்குது. வந்து 4WDன்னு போட்டிருக்கு பின்னால். ஜேஎஸ்சி கேப் சரியாக அந்த ஹைலக்ஸ் மாதிரி தான். டொயோட்டா ஹைலக்ஸ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது, ஒரு மாற்றமும் இல்லை. இது பாருங்கள், இது வந்து ஃபுல்லாக வந்து எலக்ட்ரிக்கல் தான். லுக்கை பாருங்கள், அந்த லுக்கு தான் காசு. சரியான லுக்கு அப்படி இருக்குது, சும்மா அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அப்படி ஒரு நல்ல ஒரு ஃபீலான லுக்காக இருக்குது.